வணக்கம் ஷர்மிளா. திண்டுக்கல் தமிழகத்தில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு உடனடியாக அனைத்து தமிழகம் முழுவதும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் அழித்து வரும் சீரழித்து வரும் சட்டவிரோத மதுபானம் விற்பனை செய்பவர்கள், போதை மருந்து விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் திண்டுக்கல் நகர்பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்காலத்தை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக விற்பனை செய்யப்படுவதாக திண்டுக்கல் நகர் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக்கு புகார் வந்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் திண்டுக்கல் நகர் பகுதியில் திடீரென டிஎஸ்பி கார்த்திக் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு இருசக்கர வாகனங்களில் போதையில் செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் எங்களுக்கு மது அருந்துவதற்கு பணம் கிடைக்கப்பெறுவதில்லை, எனவே நாங்கள் மருந்தகத்திலே கிடைக்கக்கூடிய விலை கம்மியான போதை மாத்திரைகளையும் அதேபோல் ஊசி மற்றும் மருந்துகளையும் வாங்கி செலுத்திக் கொள்வதால் எங்களுக்கு மதுவில் கிடைக்கக்கூடிய போதையை விட பல மடங்கு இந்த மருந்து மாத்திரைகள் ஊசிகளில் கிடைக்கின்றது என்று விசாரணையில் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் மேலும் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திண்டுக்கல் நகர் பகுதியில் மைய பகுதியில் உள்ள கிழக்கு ரத வீதியில் சிட்டி மெடிக்கல் என்று மருந்து கடையில் இது போன்ற போதை ஊசிகள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து அதிக போதை தரக்கூடிய போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் ஆகியவற்றை பதித்து தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் சிட்டி மருந்தகத்தை சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது அங்கிருந்த அதன் உரிமையாளர் அந்த மருந்து கடை உரிமையாளர் ரத்தன்ஷா தெரு பகுதியைச் சேர்ந்த அப்துல் பாட்சா மகன் ஆரிஃப் முகமது 32 வயதான ஆரிஃப் முகமதிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு மருந்தகத்தில் உள்ளே ஆய்வு செய்த போது சுமார் 8 லட்சம் மதிப்பிலான 15,000 போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், போதை மருந்துகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். மேலும் அவர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தின் மூலம் சிறையில் அடைத்தனர். இளைஞர் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க காவல்துறையினர் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக திண்டுக்கல் நகர்பகுதி அதேபோல் சுற்றுப்புற பகுதிகளான நத்தம், நிலக்கோட்டை, கொடைக்கானல், வேடசந்தூர் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் அதேபோல் கிராம பகுதிகளில் மருந்து கடைகள் என்ற பெயரில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதன் மீது உடனடியாக காவல்துறையினர் திண்டுக்கல் நகர் பகுதியில் எப்படி விசாரணை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களோ அதேபோல் திடீர் ஆய்வில் ஈடுபட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படும் மருந்துகள் அனைத்தும் அனுமதி பெற்றுள்ளதா அல்லது அனுமதி பெறாமல் வைத்துள்ளனர்களா, இவர்கள் எந்த மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள், அங்கு மருத்துவமனை உள்ளதா என்பது குறித்து அனைத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவு மருந்து கடைகள் இதேபோல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக நத்தம், வேடசந்தூர், கொடைக்கானல், மேல்மலை, அதேபோல் நிலக்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது போன்ற மருந்து கடைகள் உள்ளன. உடனடியாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்தால் இளைஞர்களின் எதிர்காலத்தை காக்க முடியும். தற்போது அனைவரும் ஒயின் ஷாப் செல்வதை விட இது போன்ற போதை மருந்துகளை தான் அதிக அளவு பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.